நான் லாஸ்ட் வீடியோ வந்துட்டு நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க, நைஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இந்த ஐடியா இருக்குது, நீ ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னு கேட்டீங்க. அப்புறம் ஒரு சிலர் வந்துட்டு 35,000 கிடைக்குமான்னு கேட்டீங்க. சத்தியமாக சொல்கிறேன், புரியாது, கிடைக்கும், பெருசு கிடைக்காது. நான் வந்துட்டு டீட்டெயிலாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போது வந்துட்டு நான் இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். ஆனால் ப்ராஃபிட் இருக்கலாம், லாஸ் இருக்கலாம், இட்ஸ் யோர் ரிஸ்க். பிஸ்னஸ்னால் ரிஸ்க் இருக்கும், ரிஸ்க்குன்னு பிஸ்னஸ். அதுக்கு உங்களுக்கு தேவையான 3 விஷயம்: டைமிங், மணி அண்ட் தென் தேவையான ரெக்குவயர்மெண்ட்ஸ். அந்த பிஸ்னஸுக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கணும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்துட்டு அந்த பிஸ்னஸுக்கான ஒரு பேஷண்ட் மைண்ட் இருக்கணும். ப்ராஃபிட் இப்போவே வந்துருக்குமா, இல்லை நாளைக்கு ப்ராஃபிட் வந்துடுமா, இல்லை இப்போவே லாஸ் ஆகிடுமா, அப்படி கிடையாது. ஒரு பிஸ்னஸ் எடுத்திங்கன்னா நிறைய லாஸ் இருக்கும், நிறைய ப்ராஃபிட் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். அது நீங்கள் பண்ணுற வேலையை பொறுத்து தான். இப்போ வந்துட்டு நான் சொன்னேன்ல ஒரு கவ் பிஸ்னஸ், அந்த கவ் பிஸ்னஸ்லேயே நான் ஒரு 2-3 விஷயம் வந்துட்டு சொல்ல மாதிரிட்டு ஒரு 2 விஷயம் தப்பாக சொல்லியிருக்கேன். ஆனால் எல்லா டீட்டெயிலும் நான் இப்போ கேதர் பண்ணிட்டேன். லாஸ்ட் வீடியோவை வந்துட்டு நான் சொல்லியிருக்கணும், அதை டெலீட் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலாக தெளிவாக சொல்லியிருக்கணும், நான் மறந்துட்டேன். அண்ட் தென் அதை யாராச்சும் நம்பியிருந்தீங்கன்னா ஐம் ஸோ சாரி. அதை ரீக்ரியேட். ஸோ இப்போ நான் கிளியராக டேட்டாவோடு வந்திருக்கேன். இந்த தடவை வந்துட்டு நான் பண்ண தப்பை ரெக்கரேட் பண்ணுறதுக்கு இங்கே வந்திருக்கேன். ஸோ ஜஸ்ட் கமான். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்துட்டு உங்களுக்கு நான் அங்கே காமிக்கிறேன், இல்லைன்னா இதுலேயும் கூட பார்த்துக்கோங்க. இது கடைசியாக ஒரு ஃபோட்டோவை போடுறேன். இது வந்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் சொன்னேன்ல ஒரு நாளைக்கு 20 லிட்டர் பால் கறக்கிற மாடு இருக்குன்னு. நீங்கள் என்ன சொன்னீங்க, அப்படியெல்லாம் இல்லை, அப்படியே இருந்தாலும் ரேட்டு ஜாஸ்தின்னு. ரேட்டு ஜாஸ்தி தான், பட் அது கவுக்கு ஏற்றாப்புல அந்த ப்ரீடுக்கு ஏற்றாப்புல மாறுது. இதெல்லாம் வந்துட்டு நார்மலாக இருக்கிற மாடுங்க, நம்ம மேக்ஸிமம் பார்க்குறது இந்த சிவாலு, கிர்ரு, ராத்தி, இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தி. உங்களுக்கு இது ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்துட்டு 65,000 70,000 வரும். இதை விட்டா 300 மாடு இருக்குது. இந்த ஜெர்சிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் நிறைய லாஸ் இருப்பீங்க, அதில் ஒன்றுமே இல்லைங்க, பட் அங்கே தான் ப்ராஃபிட்டு. இது நீங்கள் வந்து மில்க்குக்காக யூஸ் பண்ணாமல் அடுத்தபடியாக எதுக்குன்னா இந்த வெண்ணெய், தயிர், அப்புறம் சீஸ், அந்த இதெல்லாம் இதுக்காக எடுக்கிறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது எவ்வளோ தெரியுமாங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ லிட்டர் பால் கொடுக்குறது தெரியுமா? 15-30 வரைக்கும் கொடுக்கும். ஒரு சில டைம் வந்துட்டு 35-45 வரைக்கும் கொடுக்கும். இப்போது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, பிஸ்னஸ்னால் ரிஸ்க்கு. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு ஆஹா பிஸ்னஸ்னால் ஈஸி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. எங்கிட்ட வர ஸ்டேட்மெண்ட்னா நீங்கள் நிறைய பேர் உங்கள் மைண்டில் இருக்கும், நாம் ஏன் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, நாம் ஏன் எப்போவுமே ஜாப்லேயே இருக்கணுமா அப்படின்னு. ஜாப்லேயே இருந்தால் நான் சிம்பிளான ஒரு 2 விஷயத்த சொல்கிறேன். கடல் எடுத்துக்கோங்க, சிறுவாணி ஆறு எடுத்துக்கோங்க. கடலில் என்றைக்குமே தண்ணி இருக்கும், அது உப்பு கரிக்கும். சிறுவாணி தண்ணி ஆஹா இனிமையாக இருக்கும், எப்போச்சும் இந்த தண்ணி உங்களுக்கு வரும். இப்போது கடலுங்கிறது ஜாபு மாதிரி, சிறுவாணி தண்ணிங்கிறது பிஸ்னஸ் மாதிரி. இந்த தண்ணி எப்போவுமே இதில் இருக்காது, என்றைக்காச்சும் ஒரு நாள் வற்றிடும். கடல் என்றைக்குமே வற்றாது, இது உங்களுக்கு என்றைக்குமே காசு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்துட்டு அந்த உப்புத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அந்த வேலை செய்யணும். 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செஞ்சால் தான் அந்த 10,000 சம்பளம் கிடைக்கும். இப்போ 10,000 வாங்குறதெல்லாம் மினிமம் இல்லை, மேக்ஸிமம் மினிமம் வந்து 25,000 ஆயிடுச்சு. இங்கே வந்துட்டு எப்படின்னா நீங்கள் தேவையான அளவுக்குலாம் வேலை செய்ய வேண்டாம். ஆனால் வந்துட்டு அந்த உப்பு இல்லை, ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஆனால் அதோட ப்ராஃபிட் வந்துட்டு திடீர்னு வெளில வரும், திடீர்னு வெளில வராமல் ட்ரை ஆயிரும். ஒரு சில டைம் மாட்ரேட்டாக வந்துட்டுருக்கும். அதுதான் வந்துட்டு பிஸ்னஸ்க்கான ஒரு எத்திக்ஸ். பிஸ்னஸ்க்கான எத்திக்ஸ்னால் அதுதான் ஸ்ட்ராட்டஜி. இப்படி தான் இருக்கும் பிஸ்னஸ்ஸு, புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்துட்டு இது ஏன் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலைன்னா, நான் வந்துட்டு காலேஜ் போயிட்டுருக்கேன், சரிங்களா? காலேஜ் போயிட்டு வந்து நான் வீட்டுக்கு வந்து படிக்கிற வேலை இருக்குது. அது போக வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு நான் எப்படின்னா இப்போ போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, நான் அதனால் அதை சரியாக பார்த்துக்க முடியாது. அதை சரியாக பார்த்துக்கணும்னா அதுக்கு ஒரு ஆளை போடணும். அவன் சரியாக பார்க்குறானா இல்லைன்னு அதுக்கு ஒரு சிசிடிவி எல்லாமே போடணும். சிசிடிவி கேமரா போடணும், அதை போடணும், இதை போடணும். இது நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கிறவங்க பண்ணிக்கோங்க. நிஜமாக சொல்கிறேன், இந்த பிஸ்னஸ் வந்துட்டு வீட்டில் சும்மா இருக்க, இவ்வளோ காசு சேர்ந்துருச்சு, காசை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படிங்கும்போது நீ குறிப்பிட்ட அமௌண்ட்டு மட்டும் இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. மாட்டுக்கு ஒரு 1,50,000 எடுத்து வச்சுக்கோங்க. 1,50,000 ஆகாது, ஆனால் நீங்கள் எதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அது போக வந்துட்டு ஒரு லேண்ட் ஒரு
4-5 சென்ட் இருந்துச்சுன்னா உங்ககிட்டே இருந்துச்சுன்னா அது எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பக்கத்தில் காடுங்களாக இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு மேய விடுங்க. அதுலேருந்து நல்ல ஒரு அதில் இருக்க செடியை வந்துட்டு அதை சாப்பிட விடுங்க. தயவு செஞ்சுங்க. நீங்கள் அதுக்குன்னு இதுக்குன்னு வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறதும் கொஞ்சம் சேர்த்து ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிச்சம் இருக்க பாருங்கள், மிச்சம் இருக்க காசை வந்துட்டு நீங்கள் அக்ரியில் போட்டாலும் சரி, இல்லை பேங்க்கில் போட்டு நீங்கள் வட்டிக்கு விட்றனாலும் சரி, அது உங்கள் இஷ்டம். நான் தெளிவாக சொல்லிட்டேன். நான் காலேஜ் பையன், நான் வந்துட்டு எனக்கு ஊருப்பட்ட வேலை இருக்குது. இந்த வேலையை எடுத்து பண்ணும்போது எனக்கு லாஸ் ஆகும். நீங்கள் காலேஜ் போகல, உங்களுக்கு வேலை இல்லை, வேறு எந்த வேலையும் இல்லைன்னா நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டு. அதையும் நீங்கள் எப்படின்னா அதை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். விட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ். புரியுதுங்களா? அந்த மாட்டுக்கு தேவையான தீவனம் போடணும், தேவையான அந்த தண்ணி வைக்கணும், அதுக்கு தேவையான அந்த தவிடு புண்ணாக்கு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போடணும். அதை வந்துட்டு ஆவணம் வந்துட்டு வாக்கிங் போயிட்டு வரணும். வாக்கிங்னால் அந்த மேய்ச்சிட்டு போயிட்டு வரணும், மேய்க்கணும். வாக்கிங் போகிற மாதிரி அதை மேய்க்கணும். உங்கள்கிட்ட இல்லாதப்போ, அந்த தேவையான தீவனம் இல்லாதப்போ காட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க. ஒரு 4 மணி நேரம் மேய விடுங்க, திருப்பி வீட்டுக்கு கொண்டு வாங்க. அவ்வளோதான் உங்கள் வாழ்க்கை ஜம்முன்னு போகும். அதுக்குன்னு வந்துட்டு இப்படி பண்ணியிருந்தால் லைஃப் நல்லா இருந்திருக்கோ அப்படின்னு வந்துட்டு சொல்லிவிட்டு உட்காந்துட்ருக்காதீங்க. பண்ணுங்கள், இதைத்தான் பண்ணுங்கன்னு. நான் நாளைக்கு இன்னொரு வீடியோ பார்ப்பேன், அதையும் பார்த்துட்டு அதையும் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ இது எனக்கு வந்துட்டு பண்ண முடியாது, நான் அதைத்தான் பண்ணுவேன்னா தாராளமாக பண்ணுங்கள். இது ஒரு சில பேர்னால தான் பண்ண முடியும், ஒரு சில பேர்னால பண்ண முடியாது. தெளிவாக சொல்லிடுறேன். சிட்டி சைடில் இருக்கிற பீப்புள்னால சத்தியமாக முடியவே முடியாது. அப்புறம் இந்த பால் வந்துட்டு 50 லிட்டருக்கு 50 ரூபாய்க்கு கொடுக்கலான்னு சொன்னீங்கல்ல, அது என்ன கணக்குன்னா, இப்போ ஒரு அசோசியேஷனுக்கு போகிறீங்க, அவங்க 30 ரூபாய்க்கு தான் எடுத்துப்பாங்க. நீங்களாக போனீங்கன்னா 50 ரூபாய்க்கு கொடுக்கலாம். ஒவ்வொரு வீட்டுக்கு உங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு கொடுக்கலாம். அப்புறம் இன்னும் 2 விஷயம் பண்ண முடியும். அமுல் இருக்க பாருங்கள், ஆவின் கிட்டே போனீங்கன்னா அவங்க கம்மியாக தான் எடுத்துக்குவான். அமுல் கிட்டே போனீங்கன்னா அவன் ஜாஸ்தி எடுத்துக்குவான். நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதை விட ஒரு 2 ரூபா 3 ரூபா கம்மி பண்ணி தான் எடுத்துக்குவான். மேக்ஸிமம் 3 ரூபா கம்மி பண்ணிக்குவான், 3 ரூபாயிலேருந்து 5 ரூபா கம்மி பண்ணிக்குவான். ஸோ உங்களோட ப்ராஃபிட் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் யாரை சூஸ் பண்ணி போகிறீங்கிறது முக்கியம். இந்த பக்கத்தாலே அசோசியேஷன் இருக்குப்பா, அதனால் அங்கே போகிறேன் அப்படின்னா அது உங்கள் இஷ்டம். நீங்கள் போய் இவ்வளோதான் உங்களுக்கு வேணும்னா அது உங்கள் இஷ்டம். நான் இவ்வளோ சொல்லிட்டேன், நீங்கள் இவ்வளோ பண்ணுறீங்க. ஸோ திஸ் இஸ் பிஸ்னஸ். கடைசியில் வந்துட்டு முன்னால் தான் லாஸ் ஆச்சுன்னு சொன்னீங்கன்னா இட்ஸ் யுவர் ஓன் ரிஸ்க். நான் என்னால் லாஸ் ஆகலை, நான் தெளிவாக சொல்லிட்டு எதனால் லாஸ் ஆகணும். நீங்கள் பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்கணும், பக்காவாக பார்த்துருக்கணும், பக்காவாக அதுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணியிருக்கணும். பண்ணினா தான் அது லாஸ் ஆகாமல் உங்கள் கையில் இருக்கும். அவ்வளோதான். அண்ட் தென் சைனிங் ஆஃப். நான் வெறும் பிஸ்னஸ் ஐடியா மட்டும்தான் கொடுக்குறேன். நான் பண்ணுற பிஸ்னஸ் நான் எடுத்து சொல்லலை. நான் வந்துட்டு ஐடியா கொடுக்குறேன்னு சொல்லி தான் அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்துட்டு கொஸ்டின் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் வந்துட்டு ஏன் இந்த பிஸ்னஸ் உங்கள்கிட்ட இருக்கா, எங்கே இருக்குது அப்படி